கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஒருவேளை இந்த வருஷத்தை இந்த மாதத்தை எங்களோடு கூட சேர்ந்து ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த நாள்ல இல்ல சுவாமி, ஆனா எங்களுக்கு கிருபையா போனஸா லைஃப கூட்டி தந்திருக்கீங்க. அந்த அன்புக்காக உமக்கு நன்றி. எங்களை வெறுமையாய்க்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்துல இன்னமும் வாழணும்ட்டு நீங்க அனுமதித்திருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களை வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இன்னும் கூட சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் காணப்படுகிற குற்றம் குறைவுகளை நீர் மன்னியும். ஒவ்வொரு அக்கேஷன்லையும் உண்மை பிரதிபலிக்க, உம்முடைய சாயலை தரித்து கொள்ள, உமக்கென்று கனி கொடுக்க நீர் எங்களுக்கு பலம் தாங்க. ஏசப்பா, இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. சுவாமி, பலவீனத்தின் மத்தியிலும் எஃபர்ட் போட்டு இதை நடத்துகிற அருமையான சகோதரிக்காக உங்களுக்கு கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வாய்ப்பு அதை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாம இது நடப்பதற்கு, இதை நாங்க கவனிப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. வரப்போகிற மாதத்தை கூட எங்களுக்கு நன்மையாக முடிசூட்டித்தாங்க. ஒருவேளை அந்த மாதம் எப்படி இருக்கும்ட்டு இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், நாங்க உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும். சுவாமி, முடிவு பரியந்தமும் நான் உங்களோட கூட இருப்பேன்ட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நம்பினவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு நீங்க பலம் தாங்க. ஆண்டவரே, மீதியான வேளையில எங்களோட கூட தங்கிருங்க. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. கேட்பொருளாக மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில கை கொள்றதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. துதிகர மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே, ஆமென். Thank you very much for the prayer, sister. Thank you, sister. A good start. So we will continue with our study. நம்ம 8ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதாவது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8 வசனங்களை பார்த்தோம். அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த ராஜாவும் சரி, அந்த மக்களும் சரி, அவங்க ராஜா யாரு? ஆகாஸ். அவரும் அந்த இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தரை நம்புவதை விட்டு படைகளை நம்பி, அவர்களுடைய படைகளை கூட அவர்கள் அதிகம் நம்பல. எதிரிகளின் படைகளை அதிகமாய் கருத்தில் வைத்து பயந்தார்கள். அதற்கு பயந்து காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். சம்டைம்ஸ் நாம நம்மோட ஸ்ட்ரென்த்தை விட எனிமி ஸ்ட்ரென்த்தை நம்ம ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பீப்புள் சே if you know the enemy half the battle is won and first blow will bring out victory அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்ம அதையே நம்பிட்டு இருந்தோம்னா நம்பக்கூடிய பலன் என்னங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதுக்காக தான் அந்த ஆகாஷ் ராஜா மேல கர்த்தர் அவ்வளவு கருத்தா இருந்து அவரையும் அவருடைய ஜனங்களுக்கும் திரும்பவுமாய் ஒரு அடையாளத்தை ஞாபகப்படுத்தினார். அவரே அவங்கள கேட்க சொன்னாரு, அவங்க கேட்க மறுத்தாங்க. ஆனா அவரே அதை அவர்களுக்கு காண்பித்தார். அடையாளமாய் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஒரு கன்னிகைக்கு பாலகன் பிறப்பான், அவன் பேர் இம்மானுவேல் என்று பேர். அந்த இம்மானுவேல்னா காட் இஸ் வித் அஸ்ன்னு அர்த்தம். இதெல்லாம் அவர் அவங்களுக்கு அப்பவே சொல்லினார். சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா செய்தாரு. ஆனா ஜனங்களுக்கு அது விளங்கல. அதனால இப்போ 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல தீர்க்கன் மூலமா என்ன சொல்றாருன்னா, நீங்க கூட்டம் கூடுங்கள், ஆனா என்ன ஆவீங்க? முறியடிக்கதான் படுவீங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜட்ஜ்மெண்ட். நீங்க ஆண்டவருக்கு நீதியான தேவன். அவர் சொன்னதே அவர் செய்வார். அவர் நியாய தீர்ப்பிலும் அதே மாதிரிதான் அவர் நடந்துருப்பார். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டி கொள்ளுங்கள், புரிந்தோடுவீர்கள். ஏன்னு சொன்னா நீங்க முடிந்து ஓட போறீங்க. எல்லாம் ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட போறீங்க. ஆலோசனை செய்யுங்க, அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். கொஞ்சம் இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, யூதா தேசத்தார்
மேல வடநாட்டுல இருக்கிற இஸ்ரேல் தேசத்தாரை பார்த்து சொல்லுவது போல் இருக்கு. தீர்க்கதரிசி இந்த யூதா மக்கள் இவர்கள் எல்லாரும் அந்த வடநாட்டு மக்களை பார்த்து, இஸ்ரேல் தேசத்தை பார்த்து, அந்த 10 கோத்திரத்தாரை பார்த்து இவ்விதமாய் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு பக்கத்துல நாம யோசிக்க கூடும். ஆனா கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த சிரியா, இஸ்ரேல், அசீரியர்கள் இவர்களுடைய படையெடுப்புக்காக நீங்க செய்யற எல்லா ஆயத்தங்களினாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது, உங்களை அது காப்பாற்றாது அப்படிங்கிறத அவர் திரும்பவுமா சொல்லுகிறார். நம்ம இந்த சங்கீதம் 127 முதல் 2 வசனங்கள் நமக்கு நல்லா பார்க்காமே தெரியும் இல்லையா? என்ன சொல்றது? அது கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா, கர்த்தர் வீட்டை கட்டாட்டுனா வீட்டை கட்டுற பிரயாசம் விருதா. இந்த மாதிரி நீங்க கர்த்தரை விட்டுட்டு நீங்களா முயற்சிகளை செய்யறப்போ அதுல எந்த பலனும் இல்லை அப்படின்னு அந்த அந்த தேசத்து மக்களுக்கு கர்த்தர் தெளிவா சொல்றாரு. நீங்க செய்யற உங்க வார்த்தைகள், உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாமே ஒன்று நிலைத்து இருக்காது, எல்லாமே போயிடும். ஏன்னு சொன்னா God is with us, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்காரு. அதை நமக்கு அடையாளமா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஆண்டவரை மையப்படுத்தி நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் செய்யலைன்னா யூ வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னும் 11, 12, 13 வசனங்கள்ல அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இப்ப இது தீர்க்கதரிசி சொல்றாரு. தீர்க்கதரிசிக்கே அவர் மறுபடியுமாய் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிறவர், அவரும் ஒரு மனுஷன்தான். அதனால அவருக்கும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததுனால அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பார்கள். இது அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனமா இருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு யூதா நாட்டு சூழ்நிலையில சொன்ன வசனங்களா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்ற வசனமா தானே இருக்கு. நம்முடைய பயம், நம்முடைய கட்டுப்பாடு, நம்முடைய சில காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், அல்லது சபையா இருக்கலாம், அல்லது நாம ஒரு குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம்ல கிறிஸ்தவங்களா, அப்படி ஏதாவது அதுக்கேற்ற ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனா அது எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றது. ஏன்னு சொன்னா நான் அதன்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ உதாரணமா ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, சாதாரண இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிட்டு டயபெட்டிஸ் இல்லது வேற ஏதாவது ஒரு லெக் பெயின், நீ பெயின், இது சொல்லிட்டோம்னு வைங்களேன், விதமான ஆலோசனைகள் நமக்கு வரும். ஆல் இன் குட் இன்டென்ஷன். யாருமே நமக்கு தீங்கு செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்ல ஆலோசனைகளை தான் சொல்லுவாங்க. ஆனா 100 வித்தியாசமான ஆலோசனைகள் வரும். நீங்க இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க, இதை செய்யுங்க, இந்த இலையை அரைச்சு வைங்க, அப்படி ஒரு நமக்கு பல ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கெல்லாம் பார்த்தா அப்போ நம்ம அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இதோட ஆலோசனை சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாரி, கொஞ்சம் சவுண்ட் எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் இதா இருக்கு, குறைவா இருக்கா? ஆமா ஆமா.
சரி. வெளியில போயிட்டு வந்தேன். கொஞ்சம் சவுண்ட் அது கொஞ்சம் அப்படிதான் ஆகும். சரி, நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்ம இந்த காரியங்களுக்காக எல்லாம் நாம அதிகமாய் பயப்படுகிற ஒரு ஒரு இது வந்துரும். நம்ம அறியாமையே நமக்குள்ளாக அவங்க சொல்றதெல்லாம் ஒரு வேலை நினைச்சுப்பா இருக்கும். அவங்களுக்கு அப்படி ஆச்சாமே, இப்படிதான் இருந்துச்சு, திடீர்னு இப்படி முடிஞ்சிருச்சாமே அப்படின்னு எல்லாம் நமக்குள்ள எண்ணங்கள் வருகிற காரியங்கள் உண்டு. இது மாதிரி நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி வாழ்க்கையில பல சிச்சுவேஷன்ஸ்ல பல காரியங்கள்ல நாமும் இதே நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு நேரிட கூடும். ஆனா அந்த சமயத்துல அவர் சொல்றாருன்னு பாருங்க, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராங்க. நம்ம வேதத்துல நல்லா வாசிச்சிருக்கோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யுமா? கண்ணிய வருவிக்குமா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அதனால நாம இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தது, இப்படி இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தரையே மறந்துடுவோம். கர்த்தருடைய முறைமைகளை நாம் விட்டுருவோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு இந்த காரியங்கள் பெருசா போயிடும். So God will give us a lesson to learn. அந்த சிச்சுவேஷன்ல அந்த லெசன் நமக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாய் மாறிவிடும். நாமே தான் அதற்கு காரணம். சோ இங்க அதைத்தான் வார்ன் பண்றாரு அந்த யூத மக்களுக்கு. ஏசாயா வார்ன் பண்றாரு. ஏன்னா ஏசாயா கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு, நீ என்னை சார்ந்தது, என்ன ஆலோசனையை கேடு, அவங்க பேச்ச கேட்காத அப்படின்ட்டாரு. ஆக இப்போ அந்த யூதா ஜனங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி யூதா ஜனங்களுக்கு ஏசாயா சொல்லுகிறார். இமேஜின்டு டேஞ்சர்ஸ். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய காரியங்கள் இவ்விதமாகத்தான் இருக்கும். இமேஜின்டு டேஞ்சர்ஸ். ஏன்னா உலகம் நம்மை சுற்றி இருக்கிற பல காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இது நமக்கு நேரிடுமோ, இது நமக்கு நேர்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இப்போ சில பேரை நான் பார்த்திருக்கேன், எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே நான் பார்த்திருக்கேன். அவங்க வீட்டார் வெளியே போயிருக்காங்க. இப்போ ஒரு பைக்ல இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு டிராவல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு இங்க வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த 1 ஹவருக்கு ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி அவங்க சரியா போயிட்டாங்களா, சரியா போய் சேர்த்தாங்களா, அவங்க போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன் சைடு இட் இஸ் ட்ரூ அஃபெக்ஷன், இல்லைன்னு சொல்லல. நாம கூட நம்ம பிள்ளைய டிராவல் பண்ணும்போது இப்படி எல்லாம் நாமும் செய்யறோம். அனதர் சைடு இட் இஸ் ஓவர் ஆங்ஸைட்டி. அதனாலேயே நமக்கு பிரச்சனை. நம்ம இப்படி அந்த நார்மல் லெவல்ல இருக்கிறப்போ நம்முடைய வேலைகளோ, நம்முடைய ஜப நேரங்களோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட காரியங்களோ எதுவும் பாதிக்கப்படாது. ஆனா நம்ம இதுல ஓவர் ஆங்ஷியஸா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன செய்யணும், இதெல்லாம் பாதிச்சிடும். வேலை கூட பாதிச்சிடும். உட்காந்துக்கிட்டு இதே நம்ம பண்ணிட்டு இருப்போம், ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். that will not be a true prayer at all. சோ அந்த ஆங்ஸைட்டி வர்றதுக்கு, அந்த பயம் வர்றதுக்கு நம்ம இடம் விடக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவன் விசுவாசி பதறான் இல்லையா? அவனுக்கு அந்த பதற்றமே வராது, அந்த கலக்கமே வரக்கூடாது. He must be calm and peaceful because everything is under God's control. You have given everything to him. So நமக்கு அந்த பிரச்சனையே வரக்கூடாது. அதுதான் ஏசாயா அவங்க சொல்றாங்க. நீங்க இப்படி அந்த காரியங்களுக்கு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் பார்ப்போம். நான் பயந்தது காரியம் எனக்கு நேரிட்டது இல்லையா? பாத்தீங்களா? நாம எப்படி பயந்தோம்னா அது நமக்கு நேரிட்டுரும். நாம ஓவரா இப்படி ஆங்ஷியஸாவே இருந்தோம்னா அதுவே நமக்கு நேரிட கூடும். அதனால நம்ம we have to be very very careful. We have to put everything into the hand of God. இப்போ இந்த சமயத்துல அவங்க எப்படி என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, இஸ்ரேலும் சீரியாவும்
2 பேரும் இணைந்து யூதாவை அழித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் எருசலேம் மக்கள் யூதா மக்களும் இருந்தாங்க அந்த சமயத்துல. இதுக்கு இந்த ஆகாஷ் ராஜா கர்த்தரை நம்பி, ஆகாஷ் ராஜா மேல கர்த்தர் அவ்வளவு கருணையா இருந்து அந்த அடையாளத்தை எல்லாம் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினா கூட, அவரை நம்பாம இவங்களை எல்லாம் இவங்க வந்துருவாங்க இப்படி அட்டாக் பண்ண. இன்னைக்கும் கூட நம்முடைய சில சமயங்கள சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரிடத்துல விட்டு செபிச்சிட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன், பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்காரு, நீங்க முயற்சிக்கணும், நீங்க திட்டமிடணும், நீங்க செய்யணும், கர்த்தரே செய்வாருன்னு உட்கார்ந்து இருக்கலாமா, இப்படியும் நமக்கு சொல்லிக்கிட்டே. ஆனா வேதத்துல நம்ம பல இடங்கள்ல வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருக்கணும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யணும். அந்த ஒரு டிசர்ன்மெண்ட், எப்ப நம்ம சும்மா இருக்கணும், எப்ப நம்ம செய்யணும். இந்த ராஜாக்களையே நம்ம பார்க்கிறோம், அவங்க ஒரு சில சமயங்கள்ல யுத்தம் செய்தார்கள், ஒரு சில சமயங்கள்ல கர்த்தரை நம்பி அமைதியா இருந்த யோசபாத்தெல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா. அவருக்கு 3 பக்கம் நெருக்கம் வந்தது, ஆனா அவருக்கு என்ன சொன்னாரு, நீ சும்மாரு, நான் அந்த யுத்தத்தை எடுத்துக்கிறேன். அப்ப இவர் என்ன பண்றாரு, துதிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு. யுத்தம் நடக்குது, இங்க துதிய கொயர முன்னால அனுப்புறாரு. பட் பிகாஸ் he trusted God. அதுதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நாம வாழ அழைக்கணும். அன்னைக்கு யூதா மக்களுக்கு நடந்தது அது வரலாறு. பட் இன்னைக்கு நமக்கு என்ன விதத்துல நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும், அப்ளை பண்ணணும்னா இவ்விதமாய் நாம செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆனா அந்த ஆகாஷ் ராஜா தவறுனதுனால அவருக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, அவர் நினைத்ததெல்லாம் நடந்துச்சு. அவரு அந்த எதுக்கு பயந்தாரோ அதே விதமாய் அந்த அந்த ஆபீஸ் இவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க, இவங்களை இது பண்ண ஆரம்பிச்சாங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க, இவங்களை தள்ளி வேற அவங்க ராஜாவை வைக்கிறதுக்கு முயற்சித்தாங்க. பட் இந்த ஜனங்கள் மேல கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்ததினாலே அவர்களை அவர் காத்துக்கொண்டார். ஆகாஷ் ராஜா மாத்திரம்தான் அழிந்து, அவன் நினைத்தபடி அவனுக்கு நேரிட்டு அவன் அழிந்து. ஆனா எருசலேமின் ஜனங்களை கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் தன் ஜனங்களை காப்பதில் அவருடைய ஆலயம் நமக்கு பாதுகாப்பான அரணான கோட்டை. இன்னைக்கு ஆலயம் அல்ல, அவர் நாமம், அவரே நம்முடைய அரண், அவரே நம்முடைய கோட்டை. நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா, நமக்கு அவர் துருகம். நீதிமான்கள் அவருக்குள்ளாக ஓடி ஒளிந்து கொள்வார், சுகமாய் இருப்பார்கள். அதுதான் நம்முடைய அனுபவமாய் இருக்கணும். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு அது அறியாததுனால கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அவங்க அறியாட்டினாலும் அவங்களுக்கு அதை அளித்தார். அந்த ராஜா எச்சரிப்பையும் மீறி போனதினால அவர் அந்த அழிவை சந்தித்தார். இப்ப 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துல பார்க்கணும் பாருங்க. ஏசாயா காலத்திலே அவர் சொல்றாரு பாருங்க, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆயினும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர் வந்தபோது அவர் சொல்றார், அவரே சொல்றத நம்ம பார்த்திருக்கோம், நானு உங்க வீட்டுல சமாதானத்தை கொடுக்க வரல அப்படின்னு சொல்வார். என்னால உங்க குடும்பத்துல பிரிவினை வரும், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. புதிய ஏற்பாட்டு வசனங்கள்ல பார்க்கணும். இங்க பேதுருவும் அதை அப்படியே தான் சொல்றாரு. அவர் நமக்கு கண்மலை, பாதுகாக்கும் கண்மலையாவும் இருப்பாரு, நாம இடறி விழுகிற இடறுதலுக்கு ஏற்ற கல்லாகவும். ஆனா அவரை நம்பி இருக்கிறவர்
ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் ஏமாந்து போவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ இந்த கர்த்தரை நம்புகிற மனுஷன், எரேமியா எழுதியிருப்பார் இல்லையா? எரேமியா புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், செழிப்பான். அவன் செழிப்பான். மனுஷரை நம்புறவன் வீணா போவான். அந்த வசனங்களையே நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை தன் நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன் செழிப்பான், அவன் பாக்கியவான். இல்ல? அப்போ நம்ம கர்த்தரை எப்படி நம்பிக்கையா வச்சிருக்கோம்? அவர்தான் நம்முடைய பாதுகாப்பு, அவர்தான் நம்முடைய அரண், அவர்தான் நம்முடைய கோட்டை. அவரை நம்பாத ஜனங்களுக்கு அவருடைய காரியங்களே அவரே இடறுதலாய் மாறிவிடுவார். ஏன்னா அவர் வேணும்னே தான் அப்படி இருப்பாரு. அவங்க தவறி விழுகிறதுக்கு அவர் காரணமா இருப்பார். அப்படி நாம அந்த நிலைமைக்கு விடவே கூடாது. நாம கர்த்தரை நம்மை பாதுகாக்கிற தேவனாய் நாம் வைத்துக் கொள்ளலாம். அதே கர்த்தர் தான். கர்த்தருக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நீதி, ஒரு பக்கம் அன்பு, இரக்கம், ஒரு பக்கம் கிருபை. அவருடைய குணாதிசயம் எல்லாவற்றிலும் அப்படிதான் இருப்பார். அப்போ இங்கேயும் அப்படிதான். அவர் இடறுகிற கண்மலையாவும் கல்லாவும் இருக்காரு, பாதுகாக்கிற கண்மலையாகவும் இருக்காரு. அப்ப நாம அவரை கண்மலையாய் பார்த்து கொள்ளும் போது நமக்கு அவர் பாதுகாப்பார். அப்ப அவரை கண்மலையா எடுத்துக்கலன்னா இடறி விழுகிற, தடுக்கி விழுகிற கல்லாய் நமக்கு அவர் அப்படின்னா என்ன? இவர்னாலேயே நமக்கு பிரச்சனை வரும், இவரே பிரச்சனைகளை நமக்கு அனுமதி. சோ அவர் கையில நாம போய் தண்டனை வாங்குறது பெரிய பிரச்சனை, பெரிய பாடு. கர்த்தரிடத்தில் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது நமக்கு அதிக நன்மை இல்லையா? அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். பாருங்க, யாராவது ஒருத்தர் சங்கீதம் 2:12 கடைசி வசனம், அது கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 2:12. சிஸ்டர் விமலா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியங்கள். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் பார்த்தோம். அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் பார்த்தோம். அவரை நம்பிட்டோம்னா அவர் கோபம் கொள்ளாம நம்ம நடந்துக்கணுமா? பாக்குற பாத்தீங்களா? Lest he be angry and you perish in the way. அவர் கோபப்பட்டு நம்ம அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு நாம அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளணும். வேலைங்க கிறிஸ்த சன்னாலதான் முத்தம் செய்யுங்கள்னு போட்டிருக்குன்னு ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் அதை தான் பிடிச்சுக்கிறாங்க. அததான் ஒரு ரூல் ஆட்டம் வச்சுக்கிறாங்க. பரிசுத்த முத்தத்தோட ஒருவர் வாழ்த்துங்கள்னு பாவம் பவுல் ஒரு கடிதத்துல எழுதினோன்னு அந்த சபையில வாசல்ல நின்றுடுவாரு ஒருத்தர். போகிற வரவங்க எல்லாம் அவரை கிஸ் பண்ணிட்டு போகணும். அப்புறம் ஒருத்தர் கிரீட் பண்ணும்போது நாம பிரைஸ் தி லார்ட் சொல்ற மாதிரி அவங்க கிஸ் பண்ணணும். இப்ப கிஸ்ஸிங் இட்ஸ் நாட் ராங். நமக்கு தெரியும், நம்ம வீடுகள்லயே நம்ம ஃபேமிலிஸ், நம்ம மெம்பர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணும்போது வி ஹக் அண்ட் வி கிஸ். பட் அது ராங் சென்ஸ்ல கொண்டு போனா அது தப்பு இல்லையா? யாரை நம்ம கிஸ் பண்ணணும்னு நமக்கே தெரியும்ல, எப்படி கிஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல. அதெல்லாம் நமக்கு அந்த டிசர்ன்மெண்ட் ஆவியானவர் நமக்கு தருவார். இப்ப இங்க சொல்லப்பட்டது காரணம் என்னன்னா, அவருக்கு பிரியமா நாம நடக்கும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரையே நம்பி இருக்க வேண்டும், சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் அந்த நம்ம பார்த்த ஸ்டோன் மாதிரி. அது பேதுரு அவருடைய நிருபத்துல எழுதியிருக்கிறார். 2ஆம் நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள்ல நாம அதை பார்க்கிறோம். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கண்மலை, அவர்களை நம்பாதவர்களுக்கு அவர்
இடறுகிற கல். அது ஒரேதான், ஒரே ராக் தான். இஸ் த ராக். அந்த ராக் ஆஃப் அஃபென்ஸா அல்லது ராக் ஆஃப் டிஃபென்ஸாங்கிறது தான். நாம அவரை நம்பிட்டோம்னா நமக்கு அவர் டிஃபென்ஸா இருப்பாரு. நாம அவரை நம்பலன்னா நமக்கு அவர் அஃபென்ஸா. திஸ் இஸ் த ஒன்லி திங். ஸோ இதைத்தான் திரும்ப திரும்ப ஏசாயாவும் வற்புறுத்தது. அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு பேதுரு சொன்னதாக நாம சொல்ல முடியாது. சிமியோன் அவருடைய வாழ்த்துதல்ல அவர் சொல்றார், குழந்தையா சிமியோனக்கா இயேசு கிறிஸ்துவை கையில ஏந்தி இருந்தப்பவே பாலகன் இயேசுவை கையில் ஏந்தி சிமியோன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பாருங்க. லூக்கா 2:34. லூக்கா 2:34 வாசிக்கிறீங்களா? பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்? நாம இந்த பூலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம பற்பல காரியங்களை சொல்றோம், காரணங்களை சொல்றோம். சிமியோனுக்கு கிடைத்த தீர்க்க தரிசனமாய் சிமியோன் சொல்லுகிற காரணம் பாருங்க, அநேகர் விழுவதற்கும் அநேகர் எழும்புவதற்கும் அடையாளமாய் அவர் வந்திருக்கிறார். அவர்தான், அவர் ஒருத்தர் தான். அந்த குழந்தை தான், குழந்தைய கையில ஏந்திருக்காங்க. ஆக்சுவலா 8ஆம் நாள் கொண்டுட்டு போறாங்க. 8 நாள் குழந்தைய வச்சுட்டு அவர் சொல்றாரு என்னன்னு, அநேகர் விழுந்துருவாங்க, அதுக்கு அவர் தடுக்கல்லாம் இருப்பார். அநேகர் எழுந்திருப்பார்கள், அது ஏன்னா அவர்களுக்கு அவர் கண்மலையாயிரு. இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லா புரிச்சுக்கணும். நாம அத மாதிரி அவரை பயன்படுத்தணும். நாம அவரை சரியா பயன்படுத்தலைன்னா, நாம் அவரை சரியாய் அறிந்து அவரை அண்டிக் கொள்ளவில்லை என்றால், அவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால், அவரே நமக்கு தடுக்கலாய் 16, 17, 18 வருஷங்கள்ல என்ன பார்க்கிறோம்? சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நம்ம வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது என்னமோ புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது 8ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். பாருங்க, அதுல சொல்றாரு, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது ஒரு டிக்ளரேஷன் இல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த டிக்ளரேஷன் யார் சொன்னா? யோசுவா. இங்க ஏசாயா என்ன சொல்றாரு? நானும் என் பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அழகா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிற வார்த்தை பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவ்வளவு சரியா சொல்றாரு பாருங்க. கொஞ்சமும் இப்ப நான் கூட என்ன சொன்னேன், நானும் என் பிள்ளைகளும் தான். ஆனா அவ கரெக்டா கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அவர் எங்க வாசமா இருக்காரு? அன்றைய நாட்கள்ல அவங்க எங்க வாசமா இருக்காருன்னு நினைக்கிறாருங்க? சியோன் பர்வதத்துல வாசமா இருக்கிற அவர் யாரு? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தராலே, அவராலே இஸ்ரவேலில் அடையாளங்களா. அங்கேயே பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்லல, கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அவ்வளோ தெளிவா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளவு ஜாக்கிரதையா தங்களை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி சாட்சி சொல்லும் போதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கோம்.
எல்லாவற்றிலும் நம்ம தாழ்த்தணும். நிறைய பேர் சாட்சி சொல்ற போதே அப்படியே அவங்கள தங்களே மேட்டிமையாக்கிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தாழ்த்தணும், கர்த்தரை நாம் உயர்த்தணும். சரி, இப்போ அந்த 16ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு சீசன்ல அந்த அப்போ என்ன நடக்குது? கர்த்தர் தன் முகத்தை மூடிக்கொள்கிறார். அவங்க பார்த்தோம்ல, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்து, நமக்கு கூட நமக்கு அநேக சமயத்துல ஏற்படுகிற அனுபவம். கர்த்தர் இருக்காரா? கர்த்தர் உண்மையாவே என் ஜெபத்தை கேட்கிறாரா? என் பிரச்சனைய பார்த்துட்டு இருக்காரா? கர்த்தர் உண்மையா இருக்காரா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி. நான் நிறைய சமயம் நினைப்பேன், இந்த கிறிஸ்டியன்ஸ் இந்த வார் ஜோன்ல எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பாலஸ்டீனியன்ஸே கிறிஸ்டியன்ஸா இருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இஸ்ரேல்ல தான் கிறிஸ்டியன்ஸ் கம்மி, பாலஸ்தீனியன்ஸ்ல நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. இப்போ நீங்க இங்க எடுத்துக்கோங்க, யுக்ரைன் எடுத்துக்கோங்க, அங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இப்ப அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனையான ஒரு இடம். இந்த பெஹல்காம்ல ஒரு அம்மா, ஒரு கிறிஸ்டியன் லேடி நமக்கு விட்னஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவர் முகத்தை மறைத்த மாதிரி தானே இருக்கும். அந்த சூழ்நிலையில கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரா? கர்த்தர் இது ஏன் அனுமதிச்சாரு? இல்ல கர்த்தர் எங்களை காப்பாத்தி இருக்கலாமே, அவருடைய பிள்ளைகள் தானே நாமும், அவருடைய காரியங்களா தானே நாம இருக்கோம், நம்ம ஏன் அவர் இப்படி கைவிட்டுட்டாரு? அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் தானா? இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஆனா அவரை நாங்க தெளிவா சொல்றாருன்னா, அவர் மறைவா இருக்கிற நேரத்துக்காக நான் காத்திருந்து அவருக்காக நான் எதிர்பார்த்திருப்பேன். I will wait and hope for the Lord. என்னுடைய நம்பிக்கையில இருந்து நான் விலகவே மாட்டேன். எனக்கு எதுவுமே நேரிடல. அதுதான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசம். அவங்க என்ன சொன்னாங்க? எங்களை கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 16-17 வருஷங்கள்ல, எங்கள் கர்த்தர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்க உங்க சிலைய வணங்க மாட்டோம். So God will surely save us. அப்படி சேவே பண்ணலனாலும் நாங்க நீ சொல்றத செய்யணும். ஆனா கர்த்தர் காத்தாரா இல்லையா? அவரே கூட நடந்தார். அந்த அக்னி சூளையில அவரே அவங்களோடு கூட நடந்தார். இதுதான் நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நம்ம பிரச்சனை அப்படி 7 முறை இன்க்ரீஸ் பண்ண அக்னி சூளையானாலும் விசுவாசத்தோட இருக்கும்போது அந்த அக்னி சூளையிலே நம்மோடு கூட அவர் இருப்பார். ராஜா என்ன பார்த்தாரு? அவங்க முடி கூட கருகல, அவங்க சுத்தி இருந்த அந்த வஸ்திரங்கள்லாம் ஒண்ணும் ஆகல. ஏன்னா அவங்க அப்படி கட்டி வச்சிருந்தாங்க, அது எல்லாம் சீக்கிரம் பிடிச்சிடுற மாதிரி, நெருப்பு பிடிச்சிடுற மாதிரி. அது நிமித்தமா இப்ப இந்த டெர்லின், நைலான் அப்படி எல்லாம் நம்ம போட்டோம்னா அப்படியே அப்பிக்கும், உடம்போட ஒட்டி உடம்ப வெந்துரும். அப்படியெல்லாம் அவங்க அதுக்காக எல்லாம் முயற்சி எடுத்து 7 முறை அதை இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணா கூட the king was shattered to see a 4th person walking with them, and it was Lord Jesus who walked with them. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைம்லயே குமாரன் அவர்களோடு கூட நடந்து, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்த ரெண்டாவது வாக்குத்தத்தம், வேகாதிருப்பாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். இவ்வளவு பெரிய ஆண்டவர் இல்ல நம்ம ஆண்டவர். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அதனாலேயே நாம் அவரோடு கூட அவரை சார்ந்து எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். ஏசாயாவும் அப்படிதான் அவர் செய்தார். அவர் பிள்ளைகளையும் கர்த்தர் அவருக்கு அப்படிதான் கொடுத்தார். ஏன் அதை நம்ம சொல்றோம்னா,
கர்த்தர் அவர் பிள்ளைகளை அடையாளமாக காண்பித்தார். எப்படி ஒரு கன்னிகைக்கு பாலன் பிறந்து அவனுக்கு இம்மானுவேல்னு ஒரு அடையாளத்தை சொன்னாரு, அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸா அவருடைய பிள்ளைகள் 2 பேரையுமே அடையாளமா வச்சிருந்தார். மூத்த மகனுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம், 2வது மகனுக்கு ஒரு அர்த்தம். இரண்டுமே அவங்க அந்த யூத ஜனங்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்களுக்கு அடையாளங்களாயும் அற்புதங்களாயும். அதனாலதான் ஏசாயா தைரியமா சொன்னாரு, இன்றைய நாட்கள்ல நாமும் அப்படி டிக்ளேர் பண்றதுக்கு நாம 2 டிக்ளரேஷனுமே நம்முடைய குடும்பத்துக்கு ஒத்தது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நோவா காலத்துல இல்லாத பாவமே கிடையாது. ஏனோக் காலத்திலும் சுற்றி இருந்த ஜனங்கள் அதே சந்ததியார் தான் இல்லையா? அவங்களும் அவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த 2 பேருமே குடும்பஸ்தர்கள், 2 பேருமே ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஃபேமிலியா கர்த்தரோடு 2 பேரை பத்தியுமே என்ன இருக்கு? தேவனோடு சஞ்சரித்தோம். நோவாவை பார்த்தா தேவன் சொன்னதெல்லாம் செய்கிறவர், இவர் பார்த்தா தேவனோடு நடக்கிறவர். நம்ம எதையும் சாமி சொல்ல முடியாது. உலகம் எப்படி இருக்கு, இதுல எப்படி நம்ம இருக்க முடியும், இப்படி கஷ்டமா இருக்க முடியும் இருக்கணும் நம்ம கேட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க. இந்த காத்து இருக்கிறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஐயாவுக்கு அது ஒரு நல்ல அனுபவம். காத்து இருக்கிறது எஸ்ஐயாவுடைய ஸ்பெஷாலிட்டி. 40ஆம் அதிகாரத்திலே அவர் அதை பற்றி பேசியிருக்கிறார். கொஞ்சம் நாம பார்க்கலாம். நாம எப்பெல்லாம் கர்த்தருக்காக சில காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ அந்த சமயங்களில் எல்லாம் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவருடைய வேத வசனங்களோடு காத்திருக்க வேண்டும். ஏன்னா வேத வசனங்க தான் நமக்கு ஜீவனை தரும். வேத வசனம் தான் நமக்கு அந்த காத்திருப்பு நேரத்துல உணவாய் இருக்கும், உற்சாகமாய் இருக்கும். வெறுமையாய் நாம் காத்திருப்போமானால் வெறுமையாய் போய்விடும், நம்முடைய காத்திருப்பு வீணாய் போய்விடும். ஆனா அதே சமயத்துல வேத வசனத்தோடு நாம் காத்திருந்தோமானால் அது நமக்கு ஜீவனாயும் பலனாயும் தரும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, நம்ம காத்திருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு பாசிவ் இன்ஆக்டிவிட்டி கிடையாது. காத்திருப்புன்னா நிறைய பேர் இன்ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க. 2வது, அது ஒரு பாசிவ் இன்ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. எப்படி ஒரு இப்ப டேபிள்ல சர்வ் பண்றவங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம போய் பக்கத்திலே நின்னுக்குவோம். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க இப்படின்னா தண்ணி, அப்படின்னா என்ன வேணுமோ வைப்போம், பாயாசம் எல்லாம் நம்ம அப்படியே உடனே எல்லாம் செய்வோம் இல்லையா? அது மாதிரி நாம இந்த காத்திருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு நாம் அந்த விதமாய் காத்திருக்க வேண்டும். அந்த ஒரு வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, அந்த ஒரு சேவை மனப்பக்குவத்தோடு அவருடைய தேவையை நாம காத்திருக்கிறோம். என்னோட பிரச்சனைக்காக காத்திருக்கிறேன்ட்டு நாம போய் அங்க உட்காந்து பிரச்சனைய ஊன்னு ஊதி வச்சுக்கிறது இல்லை. அவரை அந்த நேரத்துல நாம நேசிக்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்ஆக்டிவிட்டி. உன் சொந்த காரியத்தை நீ எதுவும் செய்யல, ஆனா கர்த்தருடைய காரியத்தை நீ செய்கிறாய். ஆக்டிவ் இன்ஆக்டிவிட்டி, பாசிவ் இன்ஆக்டிவிட்டி கிடையாது. செகண்ட் பாயிண்ட். 3வது, அவரையே போக்கஸ் பண்ணி நாம காத்துறோம். நான் எப்படி சொன்னது போல அவரையே பார்த்து அவர் என்ன வேணும், அவர் என்ன பண்றாரு, எந்திரிக்கிறாரா சேர் எடுக்க, நம்ம சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் செய்யறோம். கர்த்தருக்கு எப்படி நாம அப்படி செய்வோமோ அவரையே போக்கஸ் பண்ணி நாம இருக்கோம். சோ இந்த காரியங்களை அவர் பேசுறப்போ அவங்க எப்படி என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இஸ்ரேலும் சீரியாவும் சேர்ந்து யூதாவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அப்ப இவங்க போக்கஸ் எல்லாம் கர்த்தர் மேல் இல்லாம இவங்க போக்கஸ் எல்லாம் எங்க இருக்கு? அந்த ஆர்மி மேல போக்கஸ்டா இருக்காங்க. இவங்க எதுக்கு காத்திருக்காங்க?
அவங்க நம்மள அட்டாக் பண்ணுவாங்கன்னு காத்திருக்காங்க. அந்த தீங்கு நமக்கு நேரிட போகுதுன்னு காத்திருக்காங்க. எப்படியெல்லாம் காத்திருக்க முடியும் பாத்தீங்களா? நாம காத்திருக்கிறோம், நாம நினைக்கிறோம் கத்தர்காய் காத்திருக்கிறோம். கத்தர்காய் காத்திருக்கிறது தான் காத்திருப்புன்னு நினைக்கிறோம். அப்கோர்ஸ் நமக்கு நல்ல உலகத்துல பல காரியத்துக்கு காத்திருக்கோம். பஸ்ஸுக்காக காத்திருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். பட் இங்க இந்த மக்கள் அந்த அட்டாக் ஆக போகுது, நம்மளை தாக்க போறாங்க, நமக்கு நம்ம தோத்து போறோம், இதுக்காக காத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தை இவங்க கத்தர்காய் காத்திருந்தால் எவ்வளவா உன்னதமா இருந்தது. கொள்ளை நோய் வந்துச்சு. கொள்ளை நோய் என்னை எப்ப தாக்கும் காத்திருக்கிறத விட கொள்ளை நோயிலிருந்து நம்மை தப்புவிக்கிற ஆண்டவருக்காக காத்திருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அதை செய்யாதபடி இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சுத்தி சுத்தி என்ன நடக்குது, ஏன் இப்படி, இதுலயே நம்முடைய ஆர்வம் இருந்தா என்ன பலன்? அப்படிதான் அந்த ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு. அதனாலதான் ஏசாயா தீர்க்கன அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் அடையாளமாய் அப்படிப்பட்ட பெயரை சூட்டி அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். மூத்த பையனுக்கு பெயரு மஹர்ஷலால் ஹஷ்பாஸ் அப்படின்னு சொன்னா ஸ்பீட் டு த ஸ்பாயில், ஹரி டு த பிளண்டர். என்ன நடக்கும்? யுத்தம் நடக்க போகுது, ஆனா நீங்க தான் போய் என்ன செய்ய போறீங்க? கொள்ளையடிக்க போறீங்க. யோசபாத் காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க யுத்தமே செய்யாம எப்பவும் கொள்ளையடிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் கொள்ளையடித்தாங்க. பெராக்கா பள்ளத்தாக்குல போய் எடுத்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அத மாதிரி அதுக்கு அடையாளமா மஹர்ஷலால் ஹஷ்பாஸ். அடுத்த மகனுக்கு பேர் என்ன? ஷேர் அசூப். ஷேர் அசூப்னா என்ன? The remnant will return. யுத்தம் நடக்கும், ஒருவேளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஆனா ஒரு கூட்டம் திரும்ப வரும். இதே யூத தேசத்துக்கு இந்த ஏசாயாவின் பெயருக்கு அர்த்தம் என்ன? சால்வேஷன் இஸ் ஆஃப் தி லார்ட். ரட்சிப்பு திரும்ப. எப்படி? அவர்கள் பெயர்களினாலேயே நாமங்களினாலேயே அவர்களே அடையாளங்களாக, அவர்களே செய்திகளாக, மெசேஜா. They become the message. They become the sign. எவ்வளவு அற்புதம் இல்லையா? அந்த மாதிரி அந்த குடும்பத்தையே அவர்கள் கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். நமக்கும் இது நல்லா பொருந்தும். எபிரேயர் 2:11-13 வருஷங்கள்ல நம்ம வாசிக்கும் போது அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். For both he who sanctifies and those who are being sanctified are all of one. சுத்திகரிக்கப்படுகிறவர் சுத்திகரிக்கிறவர் சுத்திகரிக்கப்பட்டவர்களோடு ஒன்றாயிருக்கு. அவர்களை சகோதரர் என்று அழைக்க அவர் வெட்கப்படுவதில்லை. அதுதான் அந்த ஒரு நிலைமைய நமக்கும் கட்டளையிடுது. அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்மை அவரோடு கூட சகோதரராய் பாவித்துக் கொள்கிறார். ஏன்னா அவரே நம்மை சுத்திகரிக்கிறார். அவருடைய பிள்ளையாகிறதுக்கு நம்மை அவர் சுத்திகரிக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார். இததான் நம்ம அங்க பார்க்கணும். சரி, இனி பாத்தீங்கன்னா இந்த டிக்ளைன் ஆஃப் திஸ் பீப்புள், இதுக்கு பின்னால் இருக்கிற வசனங்கள்லாம் என்னன்னா, இத்தனை நேரம் எச்சரிப்பு கொடுத்து ஆலோசனை கொடுத்து அடையாளமாக்கி இவ்வளவு காரியங்களை பேசினாலும் இந்த ஜனங்கள் அவங்களுடைய பாரம்பரிய பாவங்களை செய்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். 19ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிகாரர் இடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? பாத்தீங்களா, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அந்த பழைய தப்பையே செஞ்சாங்க.
இது நமக்கு மத்தவங்களை தேர்ட் பர்சனை பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா சிச்சுவேஷன்ஸ் வரும்போதுதான் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனை. இப்போ ஒரு உதாரணமா சொல்றேன்னே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல ரிலேட்டிவ், அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு ஜஸ்ட் 6 months ஓல்டு. அந்த குழந்தை திடீர்னு ஒரே டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி. இதுக்கு உடனே மாத்திரை, டாக்டரு, மருந்து இதுகளெல்லாம் அத பாக்குற நேரத்தை விட இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே அந்த வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, காய்காரங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதான் சொன்னால ஒரு பிரச்சனைனா 100 ஆலோசனை வரும் நமக்கு. அது மாதிரி ஆலோசனை வரும். ஒருத்தர் சொன்ன ஆலோசனை என்னன்னா, போய் அந்த முஸ்லிம் கிட்ட போய் என்னமோ செய்வாங்களாம், ஊதுவாங்களாம் என்னமோ. அது செய்யுங்க, அது செஞ்சீங்கன்னா நின்னுரும் குழந்தைக்கு அப்படின்னு வேற சொல்லி அதையும் இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, நல்ல கிறிஸ்தவ ஃபேமிலி. ஆனா குழந்தைக்கு அன்கன்ட்ரோல்டு டிசென்ட்ரி, என்ன செய்யறதுன்னு தெரியல. தே பிகம் சோ, அதான் நான் சொன்னேன், ஓவர் ஆங்ஷியஸ். அந்த சமயத்துல பயம், அந்த சமயத்துல ஒரு ஒரு டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன். நமக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா, நாம கர்த்தரை நம்பலைன்னா நமக்கு சமாதானமே இருக்காது. ஆனா அந்த சமயத்துல அப்படி சமாதானமா இருந்து சாட்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா வீட்டாரே என்ன செய்வாங்க, நீ சும்மா இரு, நீ இரு, நான் போறேன்னுவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் குதிப்பாங்க. இதுல எல்லாம் நம்முடைய சமாதானத்தையும் சாட்சியையும் காத்துக் கொள்வது மிக கடினம். ஆனா உறுதியா இருந்தா கர்த்தர் உதவி செய்வார். நாம் அதுல உறுதியா இருந்தா கர்த்தர் உதவி செய்வார். இந்த குடும்பத்துல என்னாச்சு, அவங்க பயந்து கொண்டு போய் அதையெல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சதுனாலயா என்னன்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தை இறந்துச்சு. நாம அத கர்த்தரோட தண்டனைன்னு நான் சொல்லல, அப்படி சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் அப்போ அந்த அவங்களுக்கு ஆல் த மோர் கில்ட் ஃபீலிங். இப்போ இது செய்தது பத்தாதுன்னு இன்னும் கில்ட்டியா வேற ஃபீல் பண்ணாங்க. கர்த்தரை விட்டுட்டோம், கர்த்தரை சார்ந்துக்காம பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் தே கேம் டு காட். அது இட்ஸ் another thing. ஒருவேளை அந்த குடும்பம் அப்படி வர்றதுக்காக கூட கர்த்தரை அனுமதிச்சிருக்கலாம். அது அது நம்ம அதர் லெவல். சரி, அதெல்லாம் இல்ல. இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சுன்னா அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குடிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள்னு சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்யணும், தேவனிடத்தில் விசாரிக்கும். அன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒருவேளை அவேர்னஸ், அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த ரிவைவல், இன்னைக்கு இருக்கிற அந்த வேர்டு எக்ஸ்போசிஷன் அன்னைக்கு இல்ல அந்த குடும்பம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த சாக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு நமக்கு அதுல வேண்டான்னு சொன்னாலும் விழுந்துகிட்டு இருக்கிறதுதான் வசனம். அப்படி அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சமயத்துல இப்படிப்பட்ட தப்புகள்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆனா செய்யும்படி நமக்குள்ள பிசாசு பேசிக்கிட்டே இருக்கும். பிசாசு பற்றி நம்ம பல இமேஜஸ் பார்க்கிறோம். ஒன் ஆஃப் த இமேஜஸ் நான் ஒருவேளை கிடைச்சிச்சுன்னா நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன் அடுத்த தடவை. காதுக்குள்ள அந்த பாம்பு பேசிக்கிட்டே இருக்கும். காதுக்குள்ள அந்த பாம்பு பேசிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதிரி சில தவறான ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாலிபருக்கு ஒரு மாதிரி கொடுக்குது, தவறு செய்கிற இச்சையுள்ள அந்த மாதிரி மக்களுக்கு அது ஒரு மாதிரி கொடுக்குது, செவிக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி கொடுக்கும், செவிக்க முடியாதபடி செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா செய்யும். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிக குறைவுன்னு அவன் தெரிஞ்சிருக்கான். அதனால அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் தான் தெரிஞ்சுட்டு நாம என்ன செய்யறோம்,
நல்லா தூங்கிட்டு. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொன்னாரு? விழித்திருந்து ஆயத்தமாக. சரி, இந்த பிரசன்ட் டேஞ்சர் ஃப்ரம் சிரியா அண்ட் இஸ்ரேல், வரக்கூடிய அசீரிய அந்த டேஞ்சர்ஸ், இந்த மக்கள் ஆலோசனைகளை எதுல கேட்கிறாங்க? மீடியம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அப்படி பண்ணலாமா? கர்த்தரை இல்லவா தேடி இருக்க வேண்டும். அதனாலதான் the living God speaks through his living word to his living people to guide them. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? லிவிங் காட். அவர் அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் நம் உயிர்த்தெழுதலில திரும்பவுமாய் நாம் உணர்த்தப்பட்டோம். ஜீவிக்கிற ஜீவனுள்ள நம் ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையோடு ஜீவனுள்ள மக்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி அவர் அதை செய்கிறார். அந்த வார்த்தைய நம்ம எவ்வளவு தூரம் கனப்படுத்தி அதை சார்ந்து அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஜீவனற்றவர்களுக்கு அது அல்ல, ஜீவன் உள்ளவர்களுக்கு. அந்த இந்த அஞ்சனம் பார்க்கறது, முணுமுணுக்கிறது, இதெல்லாம் இல்ல. இன்னும் ஒண்ணு, மரித்து போன ஒருவேளை பரிசுத்தவான்கள் என்று கருதுகிற மக்கள், அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவங்களே கிட்ட போய் இவங்க கேட்பாங்க இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம்ல, ஒரு பெரிய பெரிய ஆலயங்களே நம்ம ஊர்கள்ல இருக்கு. செயின்ஸ்க்காக ஆலயங்கள் நிறைய இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு நாங்க கேத்தலிக் காலேஜ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், எந்த பொருள் காணாம போயிடுச்சுனாலும் உடனே போய் அந்தோனியார் கயிறு கயிறை கட்டி உப்பு போட்டுட்டா கண்டுபிடிச்சிடலான்ட்டு அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு அவங்க நம்பிக்கை. சோ இப்படி சயின்ஸ் கிட்டையும் கேட்கறது அது ஈக்குவல் டு இந்த விசார்ட்ஸ்ட போய் கேட்கிற மாதிரிதான். ஒரு செத்தவங்கள்ட்ட போய் உயிருள்ளவங்களுக்காக கேட்கறத விட உயிருள்ள ஆண்டவர்கிட்ட போய் நமக்காக கேட்கறது எவ்வளவு அறிவுள்ளதா இருக்கிறது, அது எவ்வளவு சரியானதா இருக்கிறது நம்ம யோசிக்கவே இல்லை. இப்படி யோசிக்காம நிறைய காரியங்களை ஜனங்கள் செய்யறாங்க. காட்ஸ் வேர்ட் பற்றி நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சிறைப்பட்டவனை விடுவிக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது, எல்லாரையும் அது ஒரு உரைக்கல்லை போல நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது. வேத வசனம் தான் நமக்கு டச் ஸ்டோன். இப்ப நம்ம ஒரு பழைய நகையை கொண்டு போய் கொடுத்தோன்னா ஒரு கல்லுல உரைச்சு பார்ப்போம் இல்லையா? அந்த நாம குவாலிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரி நமக்கு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி டெஸ்டர் எது? வேர்ட் ஆஃப் காட். அது நம்முடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு அது போஷிப்பாயிருக்கிறது, ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறது. அதான் 21, 22 நம்ம பார்க்கிறோம். இடுக்கன் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். கர்த்தருடைய வார்த்தைய அவர்கள் நம்பாம இருக்கும்போது அவர்களுக்கு நேரிடக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த ராஜ்யத்துல இடுக்கம், பட்டினி, எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ அந்த இன்னொரு ராஜா அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு செல்வான். அவர்கள் அப்படி சிறைப்பிடித்தவர்களாய் போவார்கள். இருளில் உள்ள ஜனங்களாய் அவர்கள் கடந்து செல்வார்கள். இந்த மாதிரிதான் அந்த சூனியக்காரிக இருப்பாங்க. எல்லாத்தையும் சுத்தி வச்சுக்கிட்டு கணக்குகளை போட்டுக்கிட்டு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எலும்பு, தலை, ஸ்கல்லு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை செய்யறவங்களா நம்ம பிக்சர் இருக்கும். இது ஃபாரின் லேடி, இது ஒரு
இந்த அம்மா. ஆனா இது எல்லாத்தையும் நாம பார்க்கும்போது மொத்தமா கர்த்தர் ஒரு 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 என்ன சொல்றது, அருவருப்போடு, ஒரு ஏமாற்றத்தோடு, வெறுப்போடு அவர் அந்த ஜனங்கள்கிட்ட பேசுறத பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கர்த்தர் முதல்லயே ஆதியிலிருந்தே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், செய்யக்கூடாது. அததான் அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை என்னன்னா, நீ உட்காரும் போது எந்திரிக்கும் போதும் இந்த வேதத்தை நீ அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் அந்த பாரம்பரியத்திலே வரணும். அவங்களுக்கு இது சரி இது தவறுன்னு அவங்களுக்கு தெரியணும். இதனாலதான் நாம ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாம ஏன் வேதத்தை சண்டே கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பணும், விபிஎஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இதுதான் ரீசன். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாம அவர்களை அறியாமையில நம்ம விடவே கூடாது. உலகத்துக்காக, உலக படிப்புக்காக எவ்வளவு கோச்சிங் சென்டர், எவ்வளவு அகாடமிஸ், எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் இல்லையா? அதுக்காக தனியா ஆட்டோ வச்சு அனுப்பி இப்படி எல்லாம் செய்யறோம். ஆனா அது மாதிரி நம்ம இந்த சண்டே ஸ்கூலுக்கு, விபிஎஸ்க்கு நாம டைம் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, do we spend time? அது ரொம்ப பெரிய கேள்வி. அதை நாம் கட்டாயமா அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நம்ம செய்யணும். அப்பதான் அந்த தலைமுறைகள் தலைமுறையாய் வேதத்தை அறிந்திருப்பார்கள். எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஜனங்களுக்கு அவ்வளோ நாட்கள் சொல்லியும் தெரியாம திரும்ப அந்த தவறை செய்யும் போது கர்த்தர் அவர்களை ஒரு அருவருப்போடு, ஒரு அசூசியாக அவர்களை பார்க்கிறார், அவர்களை நடத்துகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த அதிகாரம் முடியுது. இந்த அதிகாரத்துல அந்த ஆகாஷ் ராஜா செய்த தவறு, முக்கியமான தவறு என்ன? கர்த்தரை சாராமல் வாழ்ந்தது. அது நிமித்தமாய் அந்த ஜனங்களும் தங்களுடைய தேவனை மறந்து, தங்களுடைய தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான அந்த வாக்கு தத்தங்களை மறந்து, வேதத்தை மறந்தவர்களாய் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, வேதத்தை சாராமல் வாழ்ந்த வாழ்க்கை. அதுக்குதான் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரே அவர்களை பாதுகாக்கிறவராகவும் இருப்பார், கர்த்தரே அவர்களை இடறுதற்குள்ளாக்குகிறவராகவும் இருப்பார். அவரை நம்பினால் பாதுகாக்கப்படுவீர்கள், அவரை விட்டுவிட்டால் இடரப்படும். ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள ஜனங்களுக்கு, ஜீவனுள்ள ஆத்மாவுக்கு ஏற்ற ஆலோசனையை சொல்லக்கூடிய வார்த்தை. அதை நம்ப வேண்டும். செத்தவர்களிடத்துல போய் உயிருள்ளவர்களுக்காக செவிப்பது அர்த்தமில்லாத காரியம். அதுல அவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கிறது அர்த்தமில்லாத காரியம். அதற்குதான் நமக்கு கையிலேயே இந்த வேத புத்தகத்தை கொடுத்தது. இதை நாம் அறிந்திருக்கணும். நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் இதை கடத்தி செல்ல வேண்டும். கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளும். 8ஆம் அதிகாரத்துல இதுதான் சாராம்சம். கர்த்தரை சார்ந்து வாழும்போது நமக்கு ஆசீர்வாதம். அதை எப்படியெல்லாம் சார்ந்திருக்கணும், காத்திருக்கணும். சில நேரங்களில நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காத்திருக்கிற நேரம் ஏதோ ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி, இன்ஆக்டிவிட்டி கிடையாது, ஆக்டிவ் இன்ஆக்டிவிட்டி. அவரையே போக்கஸ் பண்ணி அவர்களுக்கு பிரியமாய் நடக்கிறதற்கு நம்மை அந்நாட்களிலே அந்த நேரங்களே நாம் பயன்படுத்துவோம். இந்த காத்திருக்கிற நேரத்துல பயத்தையோ, ஓவர் ஆங்ஸைட்டியோ, இல்ல அன்னெசரி கவுன்சில்ஸ் எல்லாத்துக்கும் காதை கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தாங்க. சொல்லல, இந்த காதுல நிறைய காரியங்கள் கேட்கும். ஆனா எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு காலையில ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் கேட்டேன். அதுல இந்த சவுல் ராஜாவை பத்தி சொல்றாரு அவரு. அப்ப அதுல அவர் சொல்றாரு, செவி எல்லாத்துக்கும் அவன் செவி காது கேளாதவன் போல் இருந்தான். அவனுக்கு காதுல நிறைய செய்தி வருது, அவனையே வீக்காக்குற செய்திகள் வருது, கோபப்படுத்துகிற செய்திகள் வருது. ஆனா அதெல்லாம் கேட்காதவனா இருந்தான்னு சொல்லி நாம் அந்த மாதிரிதான் நாமளும் இருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து விட கூடாது. அப்ப எதை நான் தெரிஞ்சுக்கிறது,
truth, word of God. Ask God, is the living Lord, who is with you, who can guide. அதத்தான் இந்த 8ஆம் அதிகாரத்துல நாம இன்னைக்கு கற்றுக்கோம். சரி, ஜெபிக்கலாம். சிஸ்டர் விமலா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் எல்லாருமாக பங்கு கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்ப இந்த மாதம் முழுவதிலுமே நாங்கள் அந்த ஒவ்வொரு வெனஸ்டேயும் நாங்கள் பங்கு பெற்று நாங்கள் ஏசாயா அதிகாரத்தை இந்த 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் அதை நல்ல தெளிவாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எவ்வாறு உம்மிடத்துல இருக்கணும், எப்படி நாங்க காத்திருக்கணும், காத்திருந்ததினால் கிடைக்கிற நன்மைகள் என்ன ஆண்டவரே, அவ்வாறு நாங்கள் உமக்கு காத்திருக்காவிட்டால் என்ன நடக்கிறது, அது எப்படி காத்திருக்க வேண்டும், எதனோடு காத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் நல்ல தெளிவாக நாங்கள் இந்த அதிகாரத்தின் மூலமாக அறிந்து கொண்ட ஏசப்பா, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நான் ஏசாயா சொன்னது போல நானும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களா இருக்கிறோம்னு சொன்னது போல ஏசப்பா, நாங்களும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு அடையாளமா அற்புதமா இருக்கணும் ஏசப்பா. அந்த அளவுக்கு சந்ததியாக நாங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமோ அதை நாங்களும் செய்து எங்க பிள்ளைகளுக்கு தலைமுறையாக அந்த கடத்துவதற்கு அவங்க பிள்ளைகளுக்கு மற்றும் பேர பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். சரியான வழியிலே நாங்கள் அதை பயன்படுத்த நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நன்றியப்பா, நன்றியோடு மெத்துப்பா ஸ்தோத்திரம். அதே போல ஏசப்பா, நான் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருள்ள கழுகுகளை போல செட்டைகளை அடுத்து உயரெழும்பவர்கள் ஓடினாலும் கிளைப்பட நடந்தாலும் சோர்ந்து போகாருன்னு சொன்னது போல ஆண்டவர் ஏசப்பா, அதைக்கு எப்படி காத்திருக்க வேண்டுங்கிறதே நாங்கள் அறிந்து கொண்டப்பா. வேத புத்தகத்தோடு வேத வசனத்தோடு இந்த வசனம் ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு வீணான வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம் சொல்லுவாங்க ஏசப்பா. அதே போல ஏசப்பா, நாங்கள் அதை உணர்ந்து ஆண்டவரை எப்படி காத்திருக்கணும், என்ன செய்யணும் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த 8ஆம் அதிகாரத்தின் மூலமாக அருமையாக இந்த சிஸ்டர் எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஏசப்பா. இதுக்கு ஒரு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அதை போல அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இதை 1 மணி நேரம் இதுல பங்கு பெற்றால் மட்டும் போதாத ஆண்டவரே, அதனை இன்னுமாக நாங்க திரும்பவுமாக அதை வாசித்து இன்னும் விரிவாக நாங்கள் அறிந்து கொண்டு அதை நாங்கள் கடைபிடிக்கவும் சந்ததியாக கடத்தவும் நீர் எங்களுக்கு பலன் தருமா கெஞ்சிர ஏசப்பா ஸ்தோத்திரம். இவ்வாறு அருமையாக எங்களுக்கு நல்ல சொல்லிக் கொடுத்த சிஸ்டர் விசேஷமா உடைய கரத்துல கொடுக்குறப்ப நல்ல பலப்படுத்துங்க, சுகத்தை கொடுங்க, நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுங்க. இன்னுமாக ஆண்டவரே அவங்க எங்களுக்கும் நல்ல சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நல்ல நீங்க அவங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் செலுத்தின பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பங்கள் அவங்க பிள்ளைங்கள் பேர பிள்ளைகள் ஒவ்வொரும் கரத்துல கொடுக்குற ஏசப்பா ஸ்தோத்திரம். எல்லாரையும் அவங்க எல்லாருமே அதன்படி நடத்துறதுக்கு எங்க ஒவ்வொருக்கும் நீங்க பலன் தந்து வழி நடத்துங்க. இன்னும் இருக்கிற அந்த நாட்களையும் நம்முடைய கரத்துல கொடுக்குறோம். சித்தமானால் நாங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை நாங்கள் இதே போல நாங்கள் கூடி இன்னும் அதிகமாக நம்ம பற்றி அறிந்து கொள்வதற்கு நீர் உங்களை பலப்படுத்துமாறு கெஞ்சிடும். சகல காரியங்களை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Thank you sister, wonderful prayer. Thank you both of you. ஆரம்பத்தையும் முடிவையும் அழகா செஞ்சு கொடுத்தீங்க. அடுத்த வாரம் அடுத்த 2 பேரும் சரியா? Okay, very happy. Thank you. Good night sister, good night. I'll be with you.